பனையேறி. கல்லுனா வந்து ஒரு போதை பொருள்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட திணிச்சு வச்சுருக்காங்க. எல்லாருமே அப்படி தான் நம்பியிருந்தாங்க. எங்கள் அப்பாவுக்குமே கல்லுனா ஒரு போதை பொருள் அப்படி தான் வந்து மனசில் தோணி இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் வந்து இருந்துச்சு. அது வந்து எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அழுவேன், ஸ்கூலுக்கு என்னால் போக முடியாது, எல்லா பசங்க மாதிரி வந்து நடக்க முடியாது, படுத்துன்னு இருந்தால் அந்த கை காலை அசைக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த கை மடிப்புலலாம் இருக்கும், அந்த கையை வந்து இப்படி திறக்கும் போது ரத்தம் அப்படி வடியும். அதை பார்க்கும் போது எனக்கு மட்டும் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். அப்புறமா அப்பா படித்தாங்க, நிறைய படித்து இந்த கல்லுக்கு வந்து குடிச்சா தோல் குணவியாதி தொழுநோயை குணப்படுத்தும். அப்படி தொழுநோயை குணப்படுத்தும் போது என் பொண்ணுக்கு இருக்க இந்த தோல் வியாதி ஏன் குணப்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு மருந்தாக தான் கொடுத்தாங்க எனக்கு. ஒரு கிளாஸ் தான், ஒரு கிளாஸில் காலையில் ஒரு கிளாஸு, சாயந்தரம் ஒரு கிளாஸு மட்டி வழிச்ச கல்ல இறக்குன உடனே அப்படியே எனக்கிட்ட வந்து கொடுப்பாங்க. அதை நான் டெய்லியும் மருந்தாக தான் எடுத்துக்கினேன். அதை குடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அந்த தோல் வியாதி அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கூட வரல. ஆனால் எனக்கு நிறைய வந்து மருத்துவம் நான் எடுத்திருக்கேன், நிறைய மருத்துவம் பார்த்து இருந்து அப்படியே சரியாயினே வரும், மறுபடியும் வந்துடும். ஆனால் கல் குடிச்சதுக்கு அப்புறம் அது அந்த தோல் வியாதிக்கான சிம்டம்ஸ் எனக்கு அதுக்கப்புறம் காட்டவே இல்லை. அதுக்கப்புறமா தான் இந்த வந்து பனைமரம் ஏற கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு நான் வந்து பனைமரம் ஏறினேன். நான் பனைமரம் ஏறதை பார்த்து எங்கள் அப்பா வந்து நல்லா ஏறுறாள் என் பொண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு பனைமரம் ஏறது நுணுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து, நான் கல் ஏற்க சொல்லி கொடுத்து பனைமரத்தில் இப்போ எல்லா வேலையும் எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான், நன்றி.